காலை மணி 9:15. டைனமிக் உள மன விழிப்புணர்வு சிறந்த வழிகாட்டி. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வரும் நிறுவனம் டைனமிக் செல்ஃப் அவேக்கனிங் மலேசியா சென்டரியான் மரஹான். வணக்கம் நேயர்களே, அனைவரும் நலமா? கால் மணி நேரத்திற்கு நம்மை இணைக்கும் நிகழ்ச்சி டைனமிக் உள மன விழிப்புணர்வு சிறந்த வழிகாட்டி. இதில் மனிதநேய மாஸ்டர் டாக்டர் கேப்ரியல் எஸ்எஸின் விழிப்புணர்வு பேச்சு, பாடல் மற்றும் இந்நிகழ்ச்சி குறித்த நிலவரங்களும் அடங்கும். தொடக்கமாக சில நிமிடங்களுக்கு உங்களுடன் மனிதநேய மாஸ்டர் டாக்டர் கேப்ரியல் எஸ்எஸ். அன்பான டைனமிக் சகோதரிகளே, சகோதரர்களே, தோழியர்களே, தோழர்களே, தொண்டர்களே, டைனமிக் குழந்தைகளே, மாணவ மணிகளே, உங்கள் அனைவரையும் இந்த இனிய காலை வேளையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி துதித்து போற்றி உங்கள் அனைவரையும் நான் என்னுள் மதிக்கின்றேன். அன்பானவர்களே, இறைவனுடைய படைப்பு என்பது ஒரு முறைதான் என்பதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டே வருவேன். காரணம், இன்றைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கையில நடக்கின்ற கூன் குருடு மற்ற கோளாறுகளுக்கெல்லாம் தாய் காரணமாக இருந்திருக்கணும் அல்லது தந்தை காரணமாக இருந்திருக்கணும். அப்ப பெற்றோர்கள் தான் காரணம். இறைவன் என்னென்ன ஆற்றல்களை ஏற்கனவே கொடுத்திருந்தாரோ அந்த ஆற்றலோடு தான் ஒவ்வொரு குழந்தையும் இந்த பூமிக்கு வருகிறது. இதை குறித்து நான் ஏற்கனவே உங்களிடம் பகிர்ந்து கொண்டு வந்திருக்கின்றேன். மனிதனுக்கு இறைவன் மொத்தம் 7 உணர்வுகளை கொடுத்திருக்கின்றார். அதில் முதல் உணர்வு தொட்டு உணரக்கூடிய உடல், இரண்டாவது உணர்வு சுவைத்து உணரக்கூடிய நாக்கு, மூன்றாவது முகர்ந்து உணரக்கூடிய மூக்கு, நான்காவது பார்த்து உணரக்கூடிய கண், ஐந்தாவது கேட்டு உணரக்கூடிய காது, ஆறாவது பகுத்து உணரக்கூடிய மனம், ஏழாவது உள்ளம் என்று சொல்லப்படுகின்ற 7ஆம் உணர்வு. ஆக 7 உணர்வுகளை இறைவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் இந்த பூமிக்கு வரும் பொழுது இந்த மாதிரி 7 உணர்வுகளோடு தான் வந்து ஆகணும். ரொம்ப தெளிவாக விளங்கி கொள்ளணும். இந்த பூமிக்கு சில குழந்தைகள் வரும் பொழுது குறையோடும் கோளாறுகளோடும் மனப்பாதிப்புகளோடும் உடல் குறைபாட்டுகளோடும் கோளாறுகளோடும் இந்த பூமிக்கு வருகிறது என்றால் மனிதர்கள் தான் காரணம் என்ற உண்மையை தெளிவாக விளங்கி கொள்ளணும். ஒரு ஆண் ஒரு பெண் திருமணத்துக்கு முன்பே அவர்கள் என்ன மாதிரியான ஆரோக்கிய நிலையில இருக்கிறார்கள் என்பது மிக 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 முக்கியம். ஒரு ஆணுடைய தெளிவு எந்த அளவில் இருக்கு, அவங்களோட விழிப்புணர்வு எந்த நிலையில இருக்கு, அவங்களுடைய ஞானம் எந்த நிலையில இருக்கு, எத்தகைய நம்பிக்கை முறைகளையும் ஞானத்தையும் கொண்டிருக்கிறார்கள் என்பது முக்கியம். அதே போன்றுதான் அந்த பெண்ணும் எத்தகைய ஞானத்தோடு இருக்கு, என்ன மாதிரி நம்பிக்கை முறையில் இருக்கு, என்ன மாதிரி உணர்வில் இருக்கு, என்ன மாதிரி நிலைகள்ல அந்த பெண் வளர்ந்து வந்திருக்கிறது என்பதெல்லாம் மிக மிக முக்கியம். ஒரு ஆண் ஒரு பெண் கணவன் மனைவி ஆகுவதற்கு முன்பே ரொம்ப தெளிவானவர்களாகவும் ஞானம் உள்ளவர்களாகவும் நல்ல உடல் ஆரோக்கியம் கொண்டவர்களாகவும் இருந்தால்தான் அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளும் நல்ல ஞானத்துடனும் ஆரோக்கியத்துடனும் நல்ல உணர்வுடனும் உற்சாகத்துடனும் பிறந்து வரும். இதுதான் மிக மிக முக்கியம். இதெல்லாம் மருத்துவ கூறுகளின் உண்மையும் கூட, அனுபவத்தின் வாயிலாக உணர்ந்த உண்மைகளும் கூட. உங்களோட குடும்பத்திலேயே ஒவ்வொரு குழந்தையும் பார்த்தீங்கன்னா இதை நீங்க கற்றுக்கொள்ளலாம். குழந்தைகள் இந்த பூமிக்கு வரும் பொழுது தாய் தகப்பன் மூலியமாக தான் வருகிறார்கள். அப்ப தாயினோட குணம் தந்தையினோட குணம் கலந்து அவர்களுக்குள்ளார இருக்கும். உன் அன்னை உன்னை, ஓ சச்சா மம்மா
டாக்டர் கேப்ரியல் எஸ்எஸ் வலம் வரும் இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 9:15 உங்களுக்காக கொண்டு வரும் நிறுவனம் டைனமிக் செல்ஃப் அவேக்கனிங் மலேசிய சென்டரியான் பிராண்ட். டைனமிக் உள மன விழிப்புணர்வு சிறந்த வழிகாட்டி. அன்பானவர்களே, ஒரு குழந்தை தாயின் வயிற்றில் வளரும் பொழுது அந்த தாயினோட உள மன உணர்வு மிக மிக தெல்ல தெளிவாக இருக்கணும். அந்த குழந்தைகளுடன் பேசிக்கொண்டே இருக்கணும். தாய் என்ன மாதிரியான உணர்வுகளையும் வேகங்களையும் தெளிவுகளையும் கொடுத்து கொண்டு இருக்கிறாளோ அது அப்படியே அந்த குழந்தைக்குள்ளார பதிவாகி அப்படியே அது வளர்ந்து பிறந்து வருகிறது என்பது உண்மையிலும் உண்மை உண்மை உண்மை. இந்த உண்மைகளை உணர்ந்து கொண்டால்தான் ஒரு குடும்பம் ஏன் இந்த நிலையில இருக்கு, ஒரு குழந்தை ஏன் இந்த நிலையில இருக்கு என்பதெல்லாம் தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். ஒரு குழந்தை எந்த நிலையிலிருந்து உருவாகி பிறந்து வளர்ந்து வருகிறதோ அதை என்ன மாதிரி உணர்வோடு தாயும் தந்தையும் வளர்த்து ஆளாக்கி கொண்டு வருகின்றார்களோ அதற்கு தக்க மாதிரிதான் அது உருவாகி குடும்பத்தில் வளர்ந்து பெரிதாகி குடும்ப சூழ்நிலையோடு இருந்து வந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மையிலும் உண்மை. அடுத்து இந்த குழந்தையை சுற்றி உள்ளவர்கள் என்ன மாதிரியான மனநிலை கொண்டிருக்கிறார்கள், என்ன மாதிரியான நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள், என்ன மாதிரியான ஞானத்தை கொண்டு பேசிக்கொண்டும் செயல்பட்டு கொண்டும் காரியங்கள் ஆற்றிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்களோ அதற்கு தக்க மாதிரிதான் அந்த குழந்தையும் அதை அப்படியே கற்றுக்கொண்டு உருவாகி வளர்ந்து பெரிய ஆளாகி வருகிறது. மாதா பிதா குரு தெய்வம் என்று வரும் பொழுது முதல்ல ஒரு குழந்தை தாயிடமிருந்துதான் உலகத்தை படிக்க ஆரம்பிக்குது. தாய் தான் முதலில் சொல்லிக் கொடுக்கிற குருவாக ஆசிரியையாக இருக்கிறாங்க. அப்ப தாய் என்ன சொல்லிக் கொடுக்கிறாளோ அதை கொண்டு அப்படியே அந்த குழந்தை வளர்கிறது. அடுத்து தந்தை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்ப தாயிடமிருந்து தந்தையிடமிருந்து அந்த குழந்தை எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுது. அன்னை என்னும் கடல் கண்டது, தந்தை என்னும் நிழல் கொண்டது, பிள்ளை செல்வம் என்னும் வண்ணம் கண்ணன் பிறந்தார். நன்றி என்னும் குணம் கொண்டது, நன்மை செய்யும் மனம் கொண்டது, எங்கள் இல்லம் என்னும் பேரை கண்ணன் வளர்ப்பார். அடுத்து குரு, அதாவது ஆசிரியர். இங்க குரு என்று வரும்பொழுது ஆசிரியர், ஆசிரியரிடமிருந்து அது மேலும் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்குது. கல்வியும் உலக அறிவுகளையும் பொது அறிவுகளையும் இதெல்லாமே குரு கிட்ட இருந்து படித்துக் கொள்ளுது. அப்ப இந்த 3 பேர்கிட்ட இருந்து படித்துக் கொண்டு வரும் பொழுதுதான் இந்த மூவரின் வழியாக தான் இறைவன் யார் என்பதையும் அந்த குழந்தை அறிந்து உணர்ந்து கொள்ளுது. அப்ப இந்த மூவர் சொல்லிக் கொடுக்கிறதை வைத்துதான் அந்த குழந்தை வளர்ந்து ஆளாகி பெரிதாகுது. அதுக்குள்ளார அந்த மனநிலை எப்படி இருக்குதுன்னா இவர்கள் கொடுக்கிற போதனை வைத்துதான் உருவாகி இருக்கின்றது என்ற உண்மையை நீங்க தெளிவாக தெரிந்து கொள்ளணும். எந்த குழந்தையும் இந்த பூமிக்கு வரும் பொழுது எதுவுமே தெரிந்து கொண்டு வரவில்லை. இந்த பூமிக்கு வந்த பிறகுதான் எல்லாவற்றையுமே கற்றுக்கொள்ளுது. இன்னைக்கு ஒரு மனிதன் திருடுகிறான், தவறான காரியங்களை செய்கிறான் என்றால் மனிதர்கள் தான் காரணம். ஒவ்வொரு மனிதனும் கட்டொழுங்கோடு வாழ்வதற்காக நிறைய சட்ட விதிமுறைகளை அமைத்து வைத்திருக்கிறார்கள். அப்ப அந்த சட்ட ஒழுங்குமுறை பிரகாரம் அவர்கள் வாழ்ந்தாக வேண்டும். அன்பானவர்களே, மனிதனுக்கு இந்த 6வது உணர்வாகிய பகுத்துணர்வு என்று சொல்லப்படுகிற மனம் என்ற ஆற்றலுக்கு அளவே இல்லை. அதிசய, அற்புத, அபார, அபூர்வ, அதீத, அதி ஆக்கப்பூர்வ ஆற்றல். அடுத்த 7வது தன்னைத்தானே உணர்ந்து கொள்றது. நன்மை எது, தீமை எது என்பதெல்லாம் உணர்ந்து கொண்டு நன்மை தீமைகளை எப்படி சரி செய்து கொள்ளணும், எப்படி நடந்து கொள்ளணும் என்பதெல்லாம் உணர்ந்து கொள்றது. அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கு, தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. உன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை, உன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை, இதை புரிந்து கொண்ட ஒருவனை போல் மனிதன் வேறில்லை. அன்பானவர்களே, யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது, யாருக்கும் இடையூறு கொடுக்க கூடாது என்ற சட்ட விதிமுறைகள்லாம் கொண்டு வந்து உணர்விலிருந்து வாழ வைத்ததுக்கு காரணம் இறைவன் மனிதனுக்கு மனம் என்ற ஆற்றலை கொடுத்திருக்கிறார். உணர்வு என்ற 7வது உணர்வாகிய அற்புத தன்மையும் கொடுத்திருக்கிறார். அந்த 7ஆம் உணர்வு தான் நன்மை எது, தீமை எது, உண்மை என்ன,
ஏழாம் உணர்வு உண்மையே தான் சொல்லும். அந்த மனம் எவ்வளவுக்கு எவ்வளவு காரணங்கள் சொல்லுதோ அவளுக்கு அவளை அது தவறுகள் செய்ய வழிவகுத்து கொடுத்து விடுகிறது. அதனால்தான் வாழ்க்கையில காரணங்கள் சொல்றதை முதல்ல நிறுத்தணும். இன்னைக்கு ஒவ்வொரு தவறும் செய்துட்டு அதுக்கு ஒரு காரணத்தை கொடுக்கும் பொழுது அந்த மனிதன் தான் தவறு செய்யவில்லை, இதனாலதான் செய்தேன், இதனால்தான் நடந்தது அப்படின்னு ஒரு காரணம் கொடுத்து விடுகிறார்கள். இன்றைக்கு வேலைக்கு தாமதமாக போறது, ஒப்பந்தம் செய்திருக்கு, காலையில் இத்தனை மணியிலிருந்து இத்தனை மணி வரைக்கும் வேலை செய்கிறேன் என்று ஒப்பந்தம் செய்திருக்கு. ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் வேலை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு வேலைக்கு வெள்ளனே போறதுல தாமதமாக போறது, போகும்போதே காரணங்களை உருவாக்கி கொள்றது. இந்த காரணங்களை உருவாக்கி கொண்டு அங்க வேலை இடத்துல போய் சேர்ந்தோன்னு சொல்றது, காலையிலேயே ரொம்ப ஜேமா இருந்துச்சு, வாகன நெரிச்சல், அதனாலதான் தாமதம் ஆயிடுச்சு, ஒரு விபத்து ஒண்ணு நடந்துடுச்சு, அதனாலதான் இந்த மாதிரி ஒரு நிலை ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம் காரணங்களை உருவாக்கி கொண்டு கொடுக்கும் பொழுது அந்த காரணங்களே மனிதனை தவறு செய்ய வைத்து விடுகிறது. அதனால்தான் வாழ்க்கையில காரணங்கள் கொடுக்கிறது முதல்ல நிறுத்தணும். இது குறித்து விவரம் வேண்டும் என்றால் சுழியம் 3 40 45 86 44 சுழியம் 3 40 45 86 44 அல்லது www.dynamicdsa.com என்ற அகப்பக்கத்தை வலம் வரலாம். அல்லது கடிதத்தின் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது இதோடு 8 ஆண்டுகளாக நான் வெளியாக்கி கொண்டிருக்கின்ற டைனமிக் விழிப்புணர்வு மாத இதழ் முழுக்க முழுக்க உளமன உணர்வியல், முழுக்க முழுக்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கும் மேம்பாடுக்கும் விழிப்புணர்வுக்குமாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற மாத இதழ். அதுக்கு நீங்க எழுதுங்க, அதுக்கு பேசுங்க, நம்ம அதன் வழியாக பேசலாம். உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கும் வரை எல்லாம் வல்ல அந்த இறைவனுக்கே எல்லா துதியும், எல்லா போற்றுதலும், எல்லா வணக்கமும். அவரை வணங்கி உங்கள் அனைவரையும் நான் என்னுள் மதித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இவ்வாரம் இப்பயிற்சி ஜொஹூரில் நடைபெறுகின்றது. இடம்பெற்ற நிகழ்ச்சி டைனமிக் உள மன விழிப்புணர்வு சிறந்த வழிகாட்டி. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்த நிறுவனம் டைனமிக் செல்ஃப் அவேக்கனிங் மலேசியா சென்டர்.